Hi friends, welcome to Preetha Chai channel. இன்னைக்கு வந்து சண்டே சிம்பிள் லஞ்ச் தான். நான் கருவாட்டு குழம்பு தான் வைக்கிறேன். நான் வீடியோ எடுக்கல, வேண்டாம் சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் சாய் வந்து போடுமா சொன்னான், அதனால இப்போ எடுக்கிறேன். குழம்பு எல்லாம் தாளித்து விட்டு கொதி வந்தோடனே நான் கருவாடு எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்ச உடனே கருவாடை போட்டுக்கலாம். இங்கே வந்து முட்டை பொடி மாஸ், அதுக்கு சைட் டிஷ். இன்றைக்கி எதுவும் வாங்கலை, அதனால் கருவாட்டு குழம்பும் முட்டை பொடி மாசம் தான் இன்றைக்கி. இது இப்போ தான் கொதி வருது, நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி சொன்னதும் நம்ம கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு போட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, ஏன்னா கரைஞ்சிரும். கருவாடு போட்ட உடனே கூட ஆஃப் பண்ணிலாம் சொல்லுவாங்க. ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டை பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நான் பண்ணிடுறேன். இங்கே வந்து குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு கருவாடு போட்டுக்கலாம். இது வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க. கருவாடு குழம்பு வச்சு கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் ஆகுது. கருவாட்டு குழம்பே சாப்பிட மாட்டாங்க. சரி, இது அம்மா வாங்கி கொடுத்தாங்க, ஏதோ கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே வாங்கினதா. சரி, அதான் இந்த வீக்கு சிம்பிளாகவே பண்ணிடலாம் அப்படின்ட்டு கருவாடு போட்டாச்சு. இது கருவாடு போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து சாதம் வடிச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும். முட்டை பொடி மாஸ் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பார்க்கலாம். கருவாடு போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டோன்னா அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சூட்லேயே கருவாடு வெந்துடும். நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டுறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. சாதம் போட்டு கருவாட்டு குழம்பு ஊற்றி முட்டை பொடி மாசம் வச்சாச்சு. இன்றைக்கி சண்டே சம்பல் சிம்பிளாக அவ்வளவுதான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.